Chapter 9, exercise 9.10, question number 9 and 10. Question number 9, integral 0 to 1 x into 1 minus x whole power 99 dx in மதிப்பு. The value of the integral கண்டுபிடிக்கணும். அதனால் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த 1 minus xக்கு பவர் 99 இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஆனால் வெளியில் இருக்கிற எக்ஸ் வந்து தனியாக இருக்குது. இதில் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இன்டெக்ரலை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ கிவன் இன்டெக்ரல் வந்து i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் 99 dx. இதில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் 99. இதில் யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி வந்து இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் a மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏங்கிறது இங்கே என்னென்னா 1, அதை யூஸ் பண்ணோம்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏவோட வேல்யூ 1 அப்பர் லிமிட்டில் உள்ளது. இப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது, எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் போட போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 1 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ், 1 மைனஸ் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் போட்டுடலாம். அல்லது இந்த உள்ளறக்கூடிய 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் போட்டால் மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகி ப்ளஸ் எக்ஸ் வரும், அது 99 வந்துடும். இதுதான் இப்போ நமக்கு இதுக்கு இன்டெகிரேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். therefore i ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும், 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 99. இதுக்கு இருந்த 99 பவர் இதுக்கு வந்துடுச்சு. அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் எக்ஸ் பவர் 99 உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே எக்ஸை உள்ளார கொண்டு போக முடியாது. ஏன்னா அதுக்கு பவர் 99 இருந்தது, இது உள்ளார போகணும்னா அதுக்கும் பவர் 99 இருந்தால் தான் போகும். ஆனால் இப்போது இதுக்கு எக்ஸ் பவர் 99 இருக்குது, அங்கே ஒரு பவர் தான் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும். லிமிட் வந்து 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் பவர் 99 மைனஸ் எக்ஸ் பவர் 100 dx அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எக்ஸ் பவர் 99 இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 100/100. அதே போல் எக்ஸ் பவர் 100 பண்ணோம்னா எக்ஸ் பவர் 101/101. லிமிட் வந்து 0 to 1. அப்பர் லிமிட் போடுறோம், என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும், எக்ஸ் 1/100 தான் கிடைக்கும். இது வந்து அப்பர் லிமிட் போட்டோம்னா இதுவும் 1/101 கிடைச்சிரும். இது அப்பர் லிமிட். லோயர் லிமிட் போட்டோம்னா என்ன கிடைக்கும், 0 மைனஸ் 0. நமக்கு தேவையானது இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 101 × 100 10100. இப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 101 மைனஸ் 100 வந்துடும். தேவையான ஆன்சருங்கிறது 1/10100 10,100 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது ஆப்ஷன் நம்பர் 2ல் இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 9 வந்து என்னென்னா 2, இரண்டாவது ஆன்சர் வந்து சரியான விடை. இது நம்ம வந்து ஈஸியாக இந்த ஃபார்முலா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபரண்ட் இன்டெக்ரலை யூஸ் பண்ணி இன்டெகிரேஷனை மாற்றி கண்டுபிடிச்சிடும். அடுத்தது சம் நம்பர் 10 போவோம். சம் நம்பர் 10லையும் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 10, த வேல்யூ ஆஃப் இந்த இன்டெக்ரல் 0 to π dx by 1 plus 5 power cos x. 5க்கு பவரில் cos x இருக்குது. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. இதுலையும் நம்ம அதே மாதிரியான அந்த ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் எழுதுவோம். இல்லைனா கிவன் இன்டெக்ரலில் ஃபஸ்ட்டு ஐன்னு வச்சுக்கோம். இங்கே அந்த ஈக்குவேஷனும் தேவைப்படுது. இன்டெக்ரல் 0 to π dx by 1 plus 5 power cos x dx. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே 1/ல இருக்குது, 1/1 plus 5 power cos x. ஏங்கிறது இங்கே என்னென்னா அப்பர் லிமிட், அதாவது π. இப்போ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸுங்கிறது f of pi minus x, pi minus x 1/1 plus 5 power cos pi minus x. cos 5 minus x எவ்வளவு அப்படின்னா cos 180, பைனா 180 அது நமக்கு தெரியும். cos 180 minus theta, cos 180 minus theta செகண்ட் குவாட்ரன். அப்போ காசுக்கு மைனஸ் அப்படின்னால மைனஸ் காஸ் தீட்டா, அதனால் இந்த இடத்துல மைனஸ் காஸ் எக்ஸ் வந்துடும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 1/1 plus 5 power minus cos x. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இது டினாமினேட்டர்லேயே ரெசிப்ரோக்கல் ஆகிடுது. அப்போது 1/5 power cos x. இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 1/5 power cos x plus 1/5
5 பவர் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். இது மறுபடியும் ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வந்துடும். அப்போ 5 பவர் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 பவர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ். இது வரைக்கும் நம்ம போட்டது வந்து எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் தான். இப்போ நம்ம இந்த இன்டெக்ரல் எல்ஹெச்எஸ் சைடு உள்ளது போல எஃப் ஆஃப் எக்ஸ் போல எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறனால எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணது இந்த இருக்குது. எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸை யூஸ் பண்ணது இப்போ நான் எழுத போகிறோம். இப்போ செகண்ட் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை என்ன கிடச்சிது நமக்கு 5 பவர் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 பவர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ். இப்போ தான் இன்டெக்ரல் எழுதியிருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1ம் 2ம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா 1 + 2 திஸ் இம்ப்ளைஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும் நமக்கு ஐ ப்ளஸ் ஐ. எல்ஹெச்எஸ் சைடு ஐ ப்ளஸ் ஐ ரெண்டுக்குமே இன்டெக்ரல் 0 to பை தான் லிமிட்டு. ரெண்டுலையுமே டினாமினேட்டர் 1 + 5 காஸ் எக்ஸ், இதில் 5 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறதுனால ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம டோட்டலாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எழுதுவோம். 1/1 + 5 பவர் காஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். 5 பவர் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 பவர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது டிஎக்ஸ். ஐயும் 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை. ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறதுனால 1 + 5 பவர் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத எழுதிடுறோம். இதில் எல்சியம் எடுத்தோம்னா மேலே இதில் 1 அதில் 5 காஸ் எக்ஸ் இருக்குது. அதனால் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறனால ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. வெறும் டிஎக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. அப்போ 2i ஈக்குவல் டு வெறும் டிஎக்ஸ்னா இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ். அப்போ எக்ஸ் லிமிட் 0 to பை. இப்போ 2i ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா பை. இப்போ ஐ ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது π/2 கிடைக்குது. ஈஸியாக நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு டேமும் கேன்சல் ஆகிடுது. அதனால் வெறும் டிஎக்ஸ் மட்டும் தான் வருது. ஐ ஈக்குவல் டு π/2ங்கிறது இந்த கொஸ்டின் நம்பர் 10க்கான ஆன்சர். நம்ம இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சம் போட்டிருக்கோம் 9 and 10. இப்போ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் முதல்ல இருக்குது π/2. இது கொஸ்டின் நம்பர் 10. இதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே ஆட் பண்ணல. அப்படியே எடுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஆட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இங்கே கொஸ்டின் நம்பர் 9 and 10 ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.